ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சாஃப்ட்வேர் கைட்லைன்ஸ் இன் தமிழ். ஸோ நம்ம இந்த சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா, எக்ஸாம்ப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நார்மலாக பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிஹெச்பி வந்து இப்போ டுட்டோரியல்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து பேசிக் வந்து நம்ம பிஹெச்பி ஃபைல்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, நம்ம விண்டோஸ்க்கு வந்து ஜாம்ப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது? ஸோ அதுக்குண்டான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வந்து ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம விண்டோஸ் அப்ளிகேஷன் நார்மலாக பிஹெச்பி அப்ளிகேஷன்ஸ் வந்து பிஹெச்பி வந்து ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு 3 அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, வேம் சர்வர். ஸோ இதோட அப்ரிவியேஷன் வந்து விண்டோஸ், அப்பாச்சி, MySQL அண்ட் பிஹெச்பி. ஸோ இது வந்து நார்மலா வேம்ப் சர்வரும் விண்டோஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி ஜாம்ப் சர்வரும் நம்ம விண்டோஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அப்ரிவியேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் சிஸ்டம், அப்பாச்சி, MySQL, பிஹெச்பி, பெர்ல். ஸோ இதோட அப்ரிவியேஷன் இது. நார்மல் லேம்ப் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, லினக்ஸ் சிஸ்டத்துக்கு வந்து நம்ம லேம்ப் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். லினக்ஸ்னா எல் வந்து லேம்ப், லினக்ஸ், ஏ வந்து அப்பாச்சி, எம் வந்து MySQL, பி வந்து பிஹெச்பி, ஸ்லாஷ் பெர்ல். ஸோ இது 2மே இத மீன் பண்ணும். ஸோ அதே மாரி பைத்தானும். ஸோ நார்மல் லேம்ப் வந்து யூஸ் பண்ணி பிஹெச்பி ரன் பண்ணிக்கலாம், பைத்தான்ஸும் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட ஃபுல் அப்ரிவியேஷன்ஸ். ஸோ நம்ம எப்படி வந்து ஒரு எக்ஸாம்ப் சர்வர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை பற்றி நம்ம ஃபுல் வீடியோவில் இதில் பார்ப்போம். ஸோ நீங்கள் நார்மலாக கூகுளில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான வெப்சைட்டில் வந்து ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் போய் டவுன்லோட்ஸ் போனீங்க அப்படின்னீங்கன்னா, டவுன்லோட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் சிஸ்டம் வந்து 64 பிட்டா இல்லை 82 பிட்டா அப்படின்னு பார்க்கும். ஸோ உங்கள் சிஸ்டத்துக்கு உங்கள் ரெக்யர்மெண்ட்ல என்ன தேவை இருக்கோ, ஃபஸ்ட்டு நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, விண்டோஸ் ஓஎஸா, லினக்ஸா, இல்லை மேக் ஓஎஸா. ஸோ நான் வந்து விண்டோஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ விண்டோஸ் ஓஎஸ்க்கு வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 8.2.12. ஸோ இது லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து டவுன்லோட்ஸ் வந்து 1 செகண்ட்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எனக்கு வந்து டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 30 செகண்ட்ஸில் மேக்ஸிமம் டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா, நீங்கள் போய் டவுன்லோடர் ஃபோல்டரு. ஸோ நீங்கள் சி டிரைவுக்குள்ளே மை டாக்குமெண்ட்ஸ்குள்ளே டவுன்லோடு அப்படின்ற ஒரு டிரைவர் இருக்கும், ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ மை டாக்குமெண்ட், வீடியோஸ், ஆடியோ அந்த மாதிரி நிறைய ஃபோல்டர்ஸ் வச்சுருப்பேன், டிஃபால்ட் ஃபோல்டர்ஸ். அதில் போனீங்கன்னா டவுன்லோட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஃபோல்டர்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ண ஜாம் ஃபைல்ஸ் வந்து அதில் இருக்கும். ஸோ அதை ஈஸியாக இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் என்னோடய ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் கம்ப்ளீட் ஆக போகுது. என்னோடய ஃபைல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நான் போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபைல் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் வந்து இதை டபுள் கிளிக் பண்ணி நான் ரன் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். இல்லை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரன் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி கொடுத்து இதில் நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரன் கொடுத்தீங்கன்னா, ஓப்பன் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து இது ரன் ஆகும். ஸோ டபுள் கிளிக் பண்ணி இந்த ஜாம்ப் சர்வரை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து கேட்குது, டு யூ வாண்ட் டு அலோவ் திஸ் அப்ளிகேஷன் மேக் திஸ் சேஞ்சஸ் இன் டிவைஸ். ஸோ டிவைஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண வேணுமான்னு கேட்குது. ஸோ நான் வந்து எஸ் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து சிஸ்டத்துக்கு தேவைப்படுறதுனால. எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வார்னிங் விண்டோ வரும். ஸோ நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷன்ஸும் டிஃபால்ட்டாக இருக்க பேக்கேஜஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ நம்மளுக்கு அப்பாச்சி டிஃபால்ட்டாக தேவை, MySQL சர்வர், டேட்டாபேஸ் சர்வர் தேவைப்படுது, ஃபைல்ஸிலா, மெர்க்குரி, டாம்கட் சர்வர். ஸோ இதெல்லாம் நமக்கு நெசசரி. ஸோ இதெல்லாம் நமக்கு அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஸோ அதனால் எதையுமே நான் இக்னோர் பண்ணலை. அப்படியே டிஃபால்ட்டாக அதை சூஸ் பண்ண மாரி இருக்குது. நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபோல்டர். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் எதில் வேணாலும் உங்கள் ஃபைல்ஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். சி டிரைவ்லையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், டி டிரைவையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் சி டிரைவ் தான் இன்ஸ்டாலேஷன் பண்ணுவேன். ஸோ எனக்கு சி டிரைவ் வேணும்னு சொல்லி நான் சி டிரைவில் இன்ஸ்டாலேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபோல்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாம்ப்னு ஃபோல்டர் நேம் கிரியேட் ஆகி நமக்கு வந்து ஆல்ரெடி அதில் ஸோ நான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஜாம்ப் ஃபோல்டர் வச்சுருக்கிறதுனால கிரியேட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதை நான் இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டேன் எக்ஸிஸ்டிங்கை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ். ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜஸ் வந்து டிஃபால்ட் லாங்குவேஜஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கிலீஷ் வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இன்ஸ்டாலேஷன் ஆகிக்கிட்டுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நான் இன்ஸ்டாலேஷன் ஆன உடனே ஃபர்தர் நான் வீடியோஸ் கன்டினியூ பண்ணுறேன் இந்த இதில்.
ஸோ எனக்கு வந்து XAMPP ஃபைல்ஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இதில் ஃபினிஷிங் செட்டப் கேட்குது. ஸோ இப்போ நான் ஃபினிஷிங் செட்டப்பில் வந்து ஃபினிஷ் கொடுக்குறேன். ஃபினிஷ் கொடுத்த உடனே எனக்கு வந்து அப்பாச்சி சர்வர் வந்து அதுக்குண்டான XAMPPக்கு உண்டான கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகிடும். ஸோ நான் அதில் கொடுத்தேன் அப்பாச்சி, MySQL, FileZilla, Mercury, Tomcat. ஸோ அந்த எல்லா சர்வரும் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நான் இதை ரன் பண்ணலை. ஸோ இது இருக்கட்டும். ஸோ நீங்கள் போயிட்டு இப்போ C டிரைவில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எக்ஸாம்ப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். எக்ஸாம் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா இதுதான் அதோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். நார்மலாக நம்ம ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் வந்து எதுக்குள்ளே போடுவோம் அப்படின்னா XAMPPக்குள்ளே இந்த htdocsன்ற ஃபோல்டருக்குள்ளே போடுவோம். இதுதான் நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டாக பாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா டைரெக்டாக இதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து ரன் ஆகி வரும். ஸோ இப்போ நான் வந்து XAMPP வந்து ரன் பண்ணுறேன். ஸோ அப்பாச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு அப்பாச்சி ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் MySQL ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ MySQLோட டிஃபால்ட்டு போர்ட் வந்து 003306 MySQLோட டிஃபால்ட்டு போர்ட். ஓகேங்களா? அப்பாச்சியோட போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 443 அப்படின்ட்டு டிஃபால்ட் போர்ட் 80,443. ஸோ இப்போ வந்து எனக்கு ரன் ஆகிடுச்சு. இப்போ நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன் என்னதில் வந்து XAMPP வந்து எப்படி இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ நம்ம செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ண வெர்ஷன் வந்து 8.2.12. ஸோ சேம் வெர்ஷன் இதில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து எப்படி சர்வரை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து சர்வரை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண சர்வர் இந்த இடத்துல காமிக்கும் ஸ்டார்ட் ஆகிருக்கா ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் இந்த ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாப்பப்பில் லோட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதோட ஒன்ஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல காமிக்காது. ஸோ ரேர் சினாரியோவில் காமிக்கும், சம்டைம் இந்த இடத்துல காமிக்காது. ஸோ சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னீங்கன்னா. ஸோ நீங்கள் அதை எப்படி பண்ணணுன்னா ஸ்டார்ட்டில் போயிட்டு இதில் போய் XAMPP வந்து இது பண்ணுங்கள், ஃபில்ட்ரு பண்ணுங்கள். ஸோ XAMPP கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிட்டு அப்படின்னீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு வந்து இது ஷார்ட்கட்டாக வேணும் அப்படின்னீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி கீழே வந்து இதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா சப்போஸ் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னீங்கன்னா ஷார்ட்கட் வரும். ஓகே, பின் டு டாஸ்க் பார். ஸோ கொடுத்துட்டிங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் போய் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் லோட் பண்ணுறதுக்கு போல் டைரெக்டாக நீங்கள் இங்கேயே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா டைரெக்டாக இங்கேயே லோட் ஆகிடும். ஸோ இது க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து index.php ரன் பண்ணுறது அப்படின்னா நார்மலாக நான் ஒரு ஃபோல்டர் ப்ராஜெக்ட் நேம் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். wwwன்ற ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ என்னோடய எடிட்டர் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விஷுவல் கோடு யூஸ் பண்ணுறேன். ஸோ நோட்பேட் ++ இருக்குது, விஷுவல் கோடு இருக்குது, சப்ளைம் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எப்போயுமே எனக்கு இந்த இது முன்னாடி வந்து நோட்பேட் ++ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ இது விஷுவல் கோடு வந்தோடனே இப்போ நான் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது கொஞ்சம் கோட்ஸ் வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகிறதுக்கும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சிஎம்டியில் ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடு டாட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து விஷுவல் கோடு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்கள் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் வந்து இங்கே போயிடும். நான் இதில் போயிட்டு நியூ கொடுக்குறேன். ஸோ இதில் கொடுத்து index.php வெல்கம் டு மை ஹோம் பேஜ். ஸோ நான் இப்போ PHP ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டேன். வெல்கம் டு மை ஹோம் பேஜ் அப்படின்னு. ஸோ நான் அதை எப்படி ரன் பண்ண போகிறேன் அப்படின்றது பாருங்கள். ஸோ என்னோடய ஃபைல் ஸ்ட்ரக்சர் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருந்தேன். C டிரைவில் XAMPPக்குள்ளே இதில் htdocs அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் ஃபைல்ஸ் வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். ஸோ இதில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் ஃபர்தராக கோடு எழுதிக்கலாம். ஸோ நான் வந்து wwwன்னு வச்சுருக்கேன்.
அது வந்து index.php அப்படின்னு ஒரு ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை எப்படி ரன் பண்ண போகிறேன் அப்படின்றத பாருங்கள் ப்ரௌசரில். ஸோ ஆல்ரெடி நாங்கள் லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோடய லோக்கல் ஹோஸ்ட் வந்து ரன் ஆகிடுச்சு ப்ராப்பராக. இண்டெக்ஸ் ஃபைல் வந்து லோட் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய ரூட் டைரக்டரி வந்து நான் லோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஏன்னா எதுக்கு எனக்கு டிஃபால்ட்டாக லோட் ஆகிடுச்சு அப்படின்னீங்கன்னா, அந்த இடத்துல நான் இண்டெக்ஸ் டாட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நார்மலாக நீங்கள் எந்த இடத்துல இண்டெக்ஸ் அப்படின்னு எந்த கீவேர்டு யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த ஃபைல்ஸ் வந்து உடனே லோட் ஆயிடும். ஸோ இப்போ நான் இண்டெக்ஸ் 1 அப்படின்னு ரீநேம் பண்ணி இண்டெக்ஸ் 1 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னீங்கன்னா, நான் அந்த இடத்துல வந்து இண்டெக்ஸ் 1 அப்படின்னு கொடுத்தா தான் எனக்கு வந்து பிஹெச்பி ஃபைல்ஸ் வந்து ரன் ஆகும். index 1.php. ஸோ இப்போ நான் நார்மலாக இப்போ ஏன்னா நான் இண்டெக்ஸ் வந்து டிஃபால்ட்டாக லோட் பண்ணி எந்த ஃபைல்ஸை லோட் பண்ணாலும் இண்டெக்ஸ்ன்னு போட்டிருந்தா அது டிஃபால்ட்டாக லோட் ஆகிடும். ஸோ இண்டெக்ஸ் தான் நார்மலாக எப்போயுமே டிஃபால்ட்டாக கால் ஆகுறது ஒன்று. இப்போ நான் www யூஸ் பண்ணலை, அதனால் வந்து எனக்கு இண்டெக்ஸ் லோட் ஆகலை. ஏன்னா நான் இண்டெக்ஸை ரீநேம் பண்ணிட்டேன் index 1.php அப்படின்னு. ஸோ இவ்வளோ தான். ஸோ நம்ம எக்ஸாம் எப்படி வந்து நம்ம எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, எப்படி நம்ம சர்வரை ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணுறது, அப்புறம் வந்து எப்படி நம்ம வந்து நம்மளுடைய டாஸ்க் பாரில் வந்து அதை வந்து நம்ம ஐகான்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டு எமர்ஜென்சி பர்பஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஃபுல்லாக வீடியோவில் பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஹெச்பி ஃபைல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி அதை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு பற்றி அதையும் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பிஹெச்பி ப்ரோக்ராமிங் என்ன, அதோட பேசிக் கான்செப்ட்னா அதை எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நம்ம அப்ளிகேஷன்ஸில், அதை பற்றிலாம் ஃபுல் டியூட்டோரியலாக ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.